வணக்கம். செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு எழுதியவர்களில் 92.94% பேர் தேர்ச்சி. தேர்ச்சி விகிதம் 5.62% அதிகரிப்பு. புதுச்சேரியில் புனித வெள்ளி அனுசரிப்பு. கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்பு. மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் முடிவடைந்த நிலையில் மின்னணு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. துணை ராணுவம் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் +2 பொதுத் தேர்வில் 92.94% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 5.62% அதிகம். தமிழகம் புதுவையில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 6908 மாணவர்கள், 7786 மாணவிகள் என மொத்தம் 14694 மாணவர்கள் +2 தேர்வு எழுதினர். இத்தேர்வில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்த 13657 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவர்கள் 6236, மாணவிகள் 7421. தேர்வு எழுதிய மாணவர்கள் 92.94% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 5.62% அதிகம். புதுவை காரைக்காலில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 2677 மாணவர்கள், 3754 மாணவிகள் என மொத்தம் 6431 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 2091 மாணவர்கள், 3415 மாணவிகள் என 5506 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 85.62 ஆகும். புதுவை காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் 4231 மாணவர்கள், 4032 மாணவிகள் என மொத்தம் 8263 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 4145 மாணவர்கள், 4006 மாணவிகள் என மொத்தம் 8151 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 98.64 ஆகும். பிராந்தியம் வாரியாக அரசு பள்ளிகளில் புதுவையில் 86.3% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 12.84% அதிகம். காரைக்காலில் 84.14% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 8.25% அதிகம். புதுவை பகுதியில் 53 பள்ளிகள் 100% வெற்றியை பெற்றுள்ளது. காரைக்காலில் 4 பள்ளிகள் 100% வெற்றியை பெற்றுள்ளது. புனித வெள்ளியை முன்னிட்டு கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெற்ற சிலுவை பாதை மற்றும் சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதை தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று நடைபெற்றது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் இயேசுபிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவைப்பாத நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து தொடங்கி சிலுவைப்பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவைப்பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரான் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவைப்பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவு பெற்ற நிலையில் மின்னணு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுடன் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று நடைபெற்றது. மக்களவை தேர்தலில் 81.57% வாக்குகளும், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் 77.66% வாக்குகளும் பதிவாகின. மாலை 6 மணிக்கு பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முடிந்தது. இருப்பினும் ஒரு சில இடங்களில் 6 மணிக்கு மேல் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 970 வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் தலா 1 பாதுகாப்பு மையங்கள் என மொத்தம் 5 பாதுகாப்பு மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு எடுத்து செல்லப்பட்டது.
அங்கு தேர்தல் துறை அதிகாரிகள் முன்னிலையில் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டு அந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வருகிற மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அன்று வேட்பாளர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திறக்கப்பட்டு பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களில் துணை ராணுவம் மற்றும் போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு தேதி மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளதாக சென்டாக் கன்வீனர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வங்கி தொடர் விடுமுறை காரணமாக 2ஆம் கட்ட முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு நடைபெறும் தேதி கீழ்கண்டவாறு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 22ஆம் தேதி நடைபெறவிருந்த அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான நேரடி கலந்தாய்வு 24ஆம் தேதி காலை 10 மணிக்கும் 22ஆம் தேதி நடைபெறவிருந்த சிறுபான்மையினர் பிரிவு இடங்களுக்கான நேரடி கலந்தாய்வு 24ஆம் தேதி மதியம் 2 மணிக்கும் நடைபெறும். அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும். முதுநிலை மருத்துவ படிப்பில் உள்ள இடங்கள் குறித்த விவரங்களை www.sentak.puducherry என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். சென்டாக் இணையதளத்தில் ஏற்கனவே பதிவு செய்த மாணவர்கள் மட்டும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெறுவர். சுகாதாரத்துறை உத்தரவுப்படி நிர்வாக ஒதுக்கீட்டில் நிரம்பாத சிறுபான்மையினர் பிரிவினருக்கான இடங்கள் 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு பிறகு நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் மாற்றப்பட்டு கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும். இவ்வாறு நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் மாற்றப்பட்ட இடங்கள் குறித்து விவரம் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்டாக் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை தேர்வு செய்யும் மாணவர்கள் பதிவு கட்டணமாக ரூபாய் 2,25,000 தேதிக்குள் செலுத்த வேண்டும். அதேபோல் தங்களது விருப்பத்தையும் 25ஆம் தேதிக்குள் பதிவு செய்யலாம். இத்தகவலை சென்டாக் கன்வீனர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் புனித வியாழனை முன்னிட்டு நடைபெற்ற பாதம் கழுவுதல் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். இத்தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முதல் நாள் தம் சீடர்களோடு ராபோஜனம் அருந்தினார். அதற்கு முன் தம் 12 சீடர்களின் பாதங்களையும் கழுவி முத்தமிடுவார். அதன் நினைவாக புனித வியாழன் அன்று அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களும் திருப்பலி நேரத்தில் அருள் தந்தையர்கள் 12 இறை மக்களின் பாதங்களை கழுவி முத்தமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் உள்ள புனித ஆந்திரேயர் தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தை 12 இறை மக்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டார். தொடர்ந்து சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைதியாக நடந்து முடிந்த புதுச்சேரி மக்களவை தேர்தல் 81.57% வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தகவல். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் மக்களவை தேர்தல் மற்றும் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்ததாகவும் இத்தேர்தலில் தற்போது வரை மொத்தம் 81.57% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதி மற்றும் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 18 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதேபோல் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 8 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை தேர்தல் எவ்வித அசம்பாவிதம் இன்றி நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் 81.57% வாக்குகளும், தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 77.66% வாக்குகளும் பதிவாகின. இது மாநிலத்தில் மொத்தம் உள்ள 9,73,161 வாக்காளர்களில் 7,92,971 பேர் பதிவு செய்த வாக்கு எண்ணிக்கை ஆகும். மேலும் மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 970 வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் சீல் வைக்கப்பட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் தலா ஒரு பாதுகாப்பு மையங்கள் என மொத்தம் 5 பாதுகாப்பு மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன.
மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களில் துணை ராணுவ படை வீரர்கள், உள்ளூர் போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதாக தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்தார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோவில் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதேபோல் தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள வட பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் யாகசாலை பூஜை துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு எழுதியவர்களில் 92.94% பேர் தேர்ச்சி. தேர்ச்சி விகிதம் 5.62% அதிகரிப்பு. புதுச்சேரியில் புனித வெள்ளி அனுசரிப்பு. கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்பு. மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் முடிவடைந்த நிலையில் மின்னணு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. துணை ராணுவம் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.